ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஈச்சம்பளம் தான் முடுங்க வந்திருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு ஈச்சம்பளம் இருக்கா இல்லையாங்கிற பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சீசன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. இதோட பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஒரு சில செடியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பழம் வந்து பார்த்துருக்கு. சரி வாங்க இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா வந்து பிடிங்கி சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மக்களே பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. அப்படியே திரும்பி பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி பாதை போயிட்டுருக்குங்க. இங்கே வரும்போது செம கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே புங்க மரம் ஃபுல்லாகவே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூலிங்காக இருக்குது. பாருங்க, இந்த இடம்லாம் செம கூலிங்காக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக புங்க மரம். போவோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈச்சமரம் செடி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுலையுமே பார்த்திங்கன்னா பழம் பழுக்கலை. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ஃபுல்லாக காஞ்சிருச்சு. முன்னாடி ஒரு போட்டிருப்போம், அது பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ். சரி கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம், பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பர்களே. இன்றைக்கி தான் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி கிடைக்குமா என்னன்னு கூட தெரில. சரி வாங்க பார்ப்போம் போயிட்டு. மக்களே இதில் பார்த்திங்கன்னா ஒரு செங்காய் இருக்குது நிறையா. நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மக்களே நமக்கு பார்த்திங்கன்னா இல்லேஞ்சு இல்லாமல் ஒரு பழம் இருக்குது நண்பர்களே. பாருங்க, இந்த செடியில் இல்லேஞ்சு இல்லாமல் ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. நல்லாத்தான் இருக்குது. பார்ப்போம். அங்கிட்ட ஒரு செடி இருக்குது. இது பார்த்தீங்களா, பக்கத்தில் சரியான செங்காய் இருக்குது. இதெல்லாம் வெட்டி போய்ட்டு வீட்டில் பழுக்க வச்சா நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. செடியில் பழுக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த செடியில் கொஞ்சம் நிறையா பழம் இருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் பறிப்போம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா பழம் இருக்குது. பட் என்ன முள்ளுக்குள்ள ரொம்ப முள்ளாக இருக்குது. இதில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும் போல். காய வித்தியாசமாக இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் அந்தந்த சீசனுக்கெலாம் கரெக்டாக சாப்பிட்டணும். நான் எல்லா வீட்லேயும் சொல்லுவேன், இப்போ ஏதாச்சும் இந்த சீசனில் இருக்குன்னா இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போலாம் பார்த்திங்கன்னா நொங்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம போன வண்டியில் பார்த்திங்கன்னா நொங்கு வண்டி வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனாங்க. எங்கள் பக்கத்து பார்த்திங்கன்னா நொங்கு அவ்வளோ காய்க்கலை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு போயிருந்தோம். போரையில் நம்ம மரத்தை பார்த்து வச்சுட்டு நம்ம அடுத்த தடவை போய் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். ரைட்டில் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வெளில வந்திருக்கலாம். இப்போ தான் சரி போகலாம் அப்படின்ட்டு சரியான வெயில் கடுமையாக போடுது இந்த கடை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைப்பழமாக இருக்குது, துவக்குது பயங்கரமாக. செம்ம காய் இருக்குது. இதுதான் இப்போ தான் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிங்கிட்டு கொண்டு தண்ணியை தொளிச்சு பழுக்க வச்சோமா அப்படி தான் பழுக்கும். ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. கடைசியாக பிடிங்கிட்டு நான் எவ்வளோ பறிச்சிருக்கேன் அப்படிங்கிற காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக பறிச்சாச்சு. நம்ம அடுத்த படத்துக்கு போவோம். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குங்க. செங்காய் இருக்குங்க. அதுக்கு நேரம் கிட்ட பார்ப்போம் பழம் இருக்கான்னு. காய் தான் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா பழுக்கலை சரியாக. செங்காய் பார்த்திங்கன்னா ஊறுப்பட்ட செங்காய் இருக்குது. மக்களே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பழம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செங்காய் பார்த்திங்கன்னா ஊறுபட்ட செங்காயாக இருக்குது. என்னன்னு தெரியல, எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழமே அதிகமாக மாட்ட மாட்டேங்குது. பார்த்தீங்களா, வெங்காயம் தாங்க கூட இருக்குது.
பழவுமே பார்த்தா வந்து லைட்டாக பழுத்து வருது இங்கே பாருங்க. இதில் அரைப்பழமாக இருக்குது. இந்த வளர்த்துருக்கு பாருங்க. தெரியுதா அவங்களுக்கு? இல்லை ஒரு வேளை பழுத்து கொட்டிடுமா இல்லை எதுவும் பிடிங்கி தின்ட்டுமான்னு தெரில. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சுல்லானா தெரியுது. நைஸாக ஒரு சுல்லாக இருக்குது பாருங்கள். அதுதான் உள்ளே இருக்குது நிறையா. அதெல்லாம் நமக்கு அந்த செடியில் அவ்வளோவெல்லாம் இருக்குது. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவெல்லாம் இருக்குது. பாருங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. போன வருஷம் செம்ம பழம் பறித்தேன். அந்த வருஷம் தான் நம்மளால் படிக்க முடியல. இந்த பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழம் வந்து பறிச்சிருக்கான். பார்த்திங்கன்னா வெயிலில் வந்துட்டு நினைக்கிறேன், சரியான வெயில். காலையில் வெள்ளன வந்திருக்கணும், இல்லைன்னா சாயந்தரம் வந்திருக்கணும். 2 கடை நான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியல. சரியான வெயில், வியர்த்து ஊற்றுது அப்படியே. சரி வாங்க போவோம், போயிட்டே இருப்போம். வந்து வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புவோம். யாருங்க ஃபுல்லாக அங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கு பாருங்க. இன்னும் போயிட்டே தான் இருக்கேன். அந்த காடு ஃபுல்லாக ஒவ்வொரு செடியாக பார்த்து போகிறனால பார்த்திங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு வரல, நடந்து வந்தேன். இல்லைன்னா கூட அதெல்லாம் பார்த்தேன், வண்டி பார்த்தேன் ஃபுல்லாக போகலாம். சரி வண்டியில் போனோம்னா நம்ம செடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செடியை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு செடி இருக்குது, ஆனால் அதுலேயும் ஃபுல்லாக செங்காயாக இருக்குது. ஒரே ஒரு பழம் இருக்குது. ஒரு பழம் இல்லை, அந்த பழம் இருக்குங்க மக்களே, பழம் இருக்குது. பறிச்சிருவோம். இல்லை இருக்குது, பரவாயில்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்தால் தான் நமக்கு பழம் பறிக்கலாம். தொட்டோனே கீழே வந்து நல்ல பழம் போல். ஓகே மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பழம் பறிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருவோம். இங்கே வரலாமா வேண்டாம் நீங்களே கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா செங்காய் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வந்துச்சுனோம்னா கண்டிப்பாக நிறையா பறிக்கலாம் அப்படி தோணுது. நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் கழித்து அந்த பறித்து திரும்ப வீடியோ போடலாம். யாருங்க அப்படியே வேகமாக வேர்க்குது யாருங்க. இந்த கூடிய வேறு நான் போட்டு வந்திருக்காம தூக்கிட்டே தெரியுது மக்களே. எதுக்கு எடுத்துக்கு வந்து எனக்கே தெரியல. இந்த இதிலலாம் பாருங்கள், நல்லா செம பழம். ப்ரைஸில் பெருசாக இருக்குது, ஆனால் பழமே இல்லை. சைஸை பாருங்கள், நல்லா மொக்கையாக இருக்குது. இந்த பழம் நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். இது சின்ன மரம்னா நாட்டு ஈச்சம்பழம். இதே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் மாற்றி வித்தரலாம். இதுவே கொஞ்சம் சைஸாக இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் மாதிரி நம்ம சீல் பண்ணி தேனில் ஊற வச்சு வித்தரலாம் போல். டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்குது. அதுதான் பாருங்கள், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. காய்ச்சிருக்கு எல்லாத்துலேயும். இங்கே பாருங்க, சுற்றி எல்லா செடியிலையும் பயங்கரமாக காய்ச்சிருக்கு. ஒரு சில வீடுகளில் காய்ச்சி கொட்டிடுச்சு. வேறு இந்த சின்ன செடியில் கூட 2 பழம் இருக்குது மக்களே. 1 2 3 வேறு விழுந்து செடிங்க. மக்களே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஈச்சம்பழம் பறிச்சாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வெயில் தாங்க முடியலங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா சாயந்தரம் எல்லாம் காலையில் வந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சரி அதை விடுங்க. அந்த வீடியோ உருவாக்குற நோக்கம் வந்து இது கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வேறு ஒரு விஷயத்துக்காண்டி வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கேன்.
என்னென்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். அதாவது இதுதான் நம்மளுடைய கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, வீடியோ வந்து போட முடியலன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, ஆனால் சேனலை விட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. வெளிநாட்டிலேருந்துலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எங்கள் ஊரில் இருக்க மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது, ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு. இப்போ எதுக்காண்டி நான் வீடியோ போட முடியல, இதான் கடைசி வீடியோன்னு போட்டிருந்தேன்னா, நம்ம அந்த சேனலில் வந்து நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டீமாக வந்து கிடையாது. வீட்டில் வந்து பசங்க நிறைய 5-6 பேர் வந்து இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பான். பட் ஆனால் அது எல்லாமே நான் தான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுற வரைக்கும் என்னோடய பொறுப்பு கிடையாது. அவங்க வருவாங்க, ஜஸ்ட்டு வீடியோ முடிஞ்சோன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம தான் ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம தான் அந்த கண்டென்ட் யோசிக்கிற நம்ம தான். நாளைக்கு என்ன வீடியோ போகலாம், அடுத்து என்ன வீடியோ போகலான்லாம் ஃபுல்லாக யோசித்து நான் வச்சுருந்தேன்னா கூப்பிடும்போது வந்து என்னைக்காச்சும் நாள் வருவேன், இல்லைன்னா நம்ம சோலோவாக தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படிங்கிறனால வந்து சேனலை விட்டு போயிடலாம்னு இருக்கேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ போடுங்கன்னு. சரி, இவ்வளோ தூரம் நீங்களே சொல்லும்போது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்க வந்திருக்க மக்களே. நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா 2022 நம்ம வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இந்த சேனல் நீங்கள் பார்த்துக்கிற அது கிடையாது. வில்லேஜ் வாரியர் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 250 வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு 2 வருஷமாக அதை வந்து அதில் வச்சுருந்தேன். 22, 23, 24 வரைக்கும் 2-3 வருஷமாக வந்து அதை போட்டுக்கிட்டு 250 வீடியோ போட்டிருந்தேன். ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து 250 வீடியோ போட்டுமே நமக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் சேர்க்க முடியல. பார்த்திங்கன்னா 800 ஃபாலோவர்ஸோ 900 ஃபாலோவர்ஸோ இருந்துச்சு. இப்போ அந்த வீடியோவுக்கு இப்போ அந்த சேனலுக்கு 1500 ஃபாலோவர்ஸ்கிட்ட இருக்குது. அது இப்போ ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ வந்து பூஸ்ட் ஆகி இப்போ ஒரு ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும் போல் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதில் வீடியோ அந்த சேனலில் வந்து நீங்கள் மல்டிபிள் கண்டென்ட் போடுறீங்க. அதாவது இப்போ என்ன போடுறோம் அதே மாதிரி தான் அதிலையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது ஃபிஷிங்ஸ் இப்போ எல்லாம் என்ன நம்ம எல்லாம் சமைக்கிறதெல்லாம் இப்போ அந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்குல்ல இதே மாதிரி. ஆனால் இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக ஒரு மட்டமான ஒரு ஃபோனில், மட்டமான ஃபோனுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஃபோனு தான். Redmi 9A ஒரு ஃபோனு, 13 MP கேமரா, அதில் தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் போட்டிருந்தேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேக் ஆகிட்டே இருக்கேன் வீடியோ குவாலிட்டி. அந்தளவுக்கு எனக்கு பேச வந்துருக்கு. இப்போ பேசுகிற மாதிரி அந்த பேச இருக்க மாட்டேன். அதெல்லாம் போட்டுருக்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சேனல் ரீச் ஆகாது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வீடியோ போடுங்கன்னு சொன்னோன்னே சரி அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷிங் அட்வென்ச்சர் தமிழ்னு ஒரு சேனல் உருவாக்குனேன். அது சைடில் பார்த்திங்கன்னா அந்த இப்படி வந்துடும், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் நாள் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு 2 மாதமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆகலை. சரி, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல்லாம் செட் ஆகுது, நம்ம புதுசாக யாராச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போது பார்த்திங்கன்னா வந்து ட்ராவலிங் வந்து வீடியோ வந்து நல்லா ஒரு ஹைப்பில் இருந்துச்சு. அப்போது டிடிஎஃப் மாசன்லாம் அப்போது தான் வந்து வந்தார், நல்லா ஒரு ரீச் ஆகிட்டு இருந்தார். சரி, நம்மளுக்கும் ட்ராவல் வீடியோ நிறையா பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்மளும் டெக் தமிழன் அப்படின்னு ஒரு சேனல் உருவாக்கி அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் முழுக்க ட்ராவலிங்காக வந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 5 நாளைக்கு வேலை இருக்குன்னா 5 நாள் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் லீவ் கிடைக்கும். அந்த 5 வேலை சம்பளத்தை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் காசை வீட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக ட்ராவலிங் பண்ணி அதில் வீடியோ போட்டுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு 1500 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துச்சு. சூப்பராக வந்து நம்ம போயிட்டு இருந்துச்சு. வியூஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்துச்சு. நல்லா ஒரு 1000-2000 வயசு வந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலை பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போயிருந்தோமா, அடுத்து 2 நாளைக்கு ஒரு தடவை வேலை இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக 4 நாளைக்கு லீவ் வரும், அப்புறம் ஒரு நாள் வேலை இருக்கும், அப்புறம் லீவ் வரும். அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தோன்னே அந்த சேனலும் பெருசாக வந்து வீடியோ போட முடியல. ஆனால் நான் யூடியூப் சேனலுக்குள்ளே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வீடியோ போட்டேன்னா வந்து நம்ம அந்த டெக் தமிழன் சேனலில் தான். அது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வீடியோ போடலை, அவ்வளோதான், அது கம்மியாயிடுச்சு. அப்போ தான் என்னடா பண்ணுறேன் யோசிக்கும்போது அப்போது அந்த சேனல் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த GoPro 12 வாங்கியிருந்தேன். அந்த GoPro 12 பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 38,200. அது பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐயில் தான் வச்சுருந்தேன். தர்கத்தில் இந்த வண்டியை ரீஃபைனான்ஸ் வச்சுட்டு அந்த காசை வச்சுட்டு அந்த GoPro அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த வாங்கி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போது பார்த்திங்கன்னா வேலையும் இல்லையா, இஎம்ஐயும் கட்டணும், என்ன பண்ணுறேன்னே தெரில. வீடியோ காசு இருந்தால் தான் நம்ம ட்ராவலிங் வீடியோ போட முடியும். அந்த வீடியோ போட்டால் தான் வந்து கொஞ்சமாக ரீச் ஆகும். நம்ம சேனல்லாம் மானிட்டேஷன் ஆகலை, சும்மா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, கேமராவும் வாங்கி சும்மா கேமரா வாங்கி ஒரு 2-3 வீடியோ போட்டோன்னே வேலை இல்லாமல் போச்சு. இஎம்ஐ ஒரு பக்கம் கட்டணும், வீடியோ ஒரு பக்கம் போடணும், வேலையும் இல்லை. என்னடா பண்ணுறேன்னு யோசிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா சரி கேமரா இருக்குது, இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். நம்ம அப்பவும் பார்த்திங்கன்னா சோலாவாக தான் வந்தேன். சோலாவாக வந்தது வந்து நொங்கு வெட்டுற வீடியோ போட்டிருந்தேன். அப்போது பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா கேமரா குவாலிட்டின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேர்க்காமல் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா போகிற அடுத்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா 1000, 2000, 3000 நல்லா சூப்பராக ரீச் ஆகி ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துருச்சு சொல்லிக்கிற மாதிரி. அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்தாங்க. எல்லா வீடியோவுக்கும் பார்த்திங்கன்னா வந்து சமைக்கிறது வர்றது எல்லா வீடியோக்குமே கூப்பிட்டோன்னே வந்துடுறாங்க. அப்போது ஆர்வம் தானே இப்படி ஒரு சேனலில் வீடியோ போடுறது.
அப்போது ஒரு 1000 2000 3000 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட வந்து எல்லா வீடியோவும் எடுத்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா என்ன நினச்சாங்கன்னு தெரில, அதிகமாக பார்த்திங்கன்னா கூப்பிட்டா வர்றதில்ல. சரின்ட்டு நானும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி மட்டும் வாங்கலாம், நாளைக்கு மட்டும் வாங்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் நெருக்கி ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வர்றதே கிடையாது. இப்போலாம் ஃபுல்லாக கூப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா வர்றதில்லை, வேலை இருக்குது அது இருக்குன்னு போயிட்டாங்க. அது வேலை இருக்குது நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் வர்றதில்லை. லீவில் கூட வரலாம், பட் வர்றதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒழுங்காக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீடியோ போட முடில. அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், நம்ம வீடியோ போட்டு அந்தளவுக்கு ரீச் ஆகலை, சரி நம்ம பழையபடி வேலைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதான் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதில் பார்த்திங்கன்னா அழுகிற எமோஜி மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. வீடியோ டெய்லி போட முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோச்சும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆமாம் பல கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம எதுக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் யோசிச்சிருச்சு. ஏன்னா நம்ம இத்தனை சேனல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம அந்த சேனல் 18,000 ஃபாலோவர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நமக்காச்சும் ஓரளவுக்கு 1000 2000 வியூஸ் போகுது. பட் 100 200 வியூஸ்லாம் போகிறவங்க கூட மனசு தளர விடாமல் போடும்போது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சரி ரைட்டு, சரி ஒரு ரெகுலராக போட முடியலனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் மட்டும் எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா, கமெண்ட்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வீடியோ வந்திருக்காது. நீங்கள் கமெண்ட் நீங்கள் வியூஸ் போதோ லைக் பண்ணுறீங்களா பண்ணலையா, அது நமக்கு முக்கியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா கமெண்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கமெண்ட் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்துடும். எல்லா வீடியோவுக்கும் ரிப்ளை வந்துடும். பார்த்தாலும் ரிப்ளை போடாமல் இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்தாலும் நம்ம சோலோவாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன வேண்டாம்னா இருக்கேன், வந்தால் நம்ம போட மாட்டோமா? நம்ம சேனலுக்கு புதுசாக கேமராமேன் எடிட்டர் எதுவுமே கிடையாது. நம்ம சோலோவாக நம்ம தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைய வரைக்கும். அப்படியே நம்ம கேமராமேன் அப்படின்னு கூப்பிட்டாலும் நமக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கே இங்கே சம்பளம் இல்லை, அப்புறம் எங்கிட்ட கேமராமேன் சம்பளம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ நிலமை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு சில வீடியோ நல்லா ரீச் ஆகும், நல்லா ஒரு 10,000 20,000 போகும். ஆனால் பட் அந்தளவுக்கு பெருசாக ரெவன்யூ அப்படிங்கிற வராது. ஏன்னா இது இந்த நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட், அதாவது எஜுகேஷ்னல் கண்டென்ட்னா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெவன்யூ நல்லா கொடுப்பாங்க. இது என்டர்டெயின்மெண்ட்ங்கிறனால அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெவன்யூ வராது. அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இந்த எப்படிப்பட்ட சேனல் அப்படிங்கிறது. மிக்க மக்களே அதான் சொல்லலாம்னு நினச்சி இது டேரெக்டாக உங்கள்கிட்ட சொன்னோம்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா அப்படி சம்பளம் படிக்கிற போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே நண்பர்களே, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ்னால் நான் சோலோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கூட சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை வருவேன். நம்ம மிஸ்டர் வில்லேஜ் இன்ஜினியர் யூடியூப் சேனல் ஓனர் அவர் வருவாப்பில். அப்புறம் மற்றபடி நம்ம தான் போடுவோம். அதே மாதிரி ரெகுலராக வீடியோ போடலாம் தான் இருக்கிறேன். பட்டு பார்ப்போம் எப்படி சுச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான் மக்களே, பாய்.